சாப்பிட்டீங்களா? எல்லாருமே சாப்பிட்டீங்களா? ஃபஸ்ட்டு டவுட் வந்தது எனக்கு. எனக்கு அதிகமாக அந்த டவுட் வந்தது. ஏன்னா அந்த கிளாக்கில் பேட்ரி போடலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. சார் அது ஏன் கேட்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த பதிலை கேட்டேன் உங்களை. இல்லை பேட்ரி போட்டிருக்கேன் பின்னாடி இருக்கிற அதுதான் கேட்குறீங்க. அது பேட்ரி போட்டிருக்கேன். ஏன் பேட்ரி அதை கடிகாரம் ஓடாத மாதிரி தெரியுதுங்களா? இது ஒரு நிமிஷம் பார்க்குறேன். இல்லைங்க போட்டிருக்கு, ரன்னிங் ஆகுது. சாங்ஸ் என்ன சாங்? சொல்லுங்க. இந்த பேட்ரி போட்டிருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள் எதில் இருக்குது அப்படின்ட்டு. 10 தாண்டி இருக்கு, 10 கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது 12 வந்துடும். 3 ஆகிடும் டைமு. தஜின் தஜின் தக்கி கிஜும் தஜின் தஜின் தஜி கிஜும். ஃபஸ்ட் டைம் லைவ் போட்டிருக்கேன். அதுவும் இவ்வளோ நேரம் போகுது, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு 3 நாளாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 3 நாளாக லைவ் போட்டுருக்கிறேன். ஒருத்தரும் பார்க்கல, ரீச் ஆக என்னன்னே தெரில. எதை மாற்றினாலும் போனாலும் போகவே மாட்டேங்குது. இன்றைக்கி ஏதோ வீடியோ போடலாமே தோணி போட்டேன். இன்றைக்கி தான் ஒரு 1/2 hour வீடியோ போட்டிருக்கேன். நான் சென்னை தாங்க, சென்னையில் இருக்கேன். நீங்கள்? நீங்கள் இது மதுரை தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். சாரிங்க, எனக்கு வந்து திடீர்னு மறந்துடும் வேறு. நான் அதனால தப்புன்னு கேட்டேன் எந்த ஏரியான்ட்டு. சார் என்ன பண்ணுறீங்க இப்போ? ஒர்க்கில் இருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? எங்கேயோ கொஞ்சவளே ப்ரோ புரியல. என்னது? டைம் என்ன ஒரு இது அப்புறம் டைம் ராங்காக செட் பண்ணியிருக்கீங்களா? புரியுங்களே, என்ன ராங்காக செட் பண்ணியிருக்கேன்? பின்னாடி கடிகாரத்தில் சொல்கிறீங்களா? கடிகாரம் இல்லைங்களே, கரெக்டாக 2:50 தான் போகுது. கரெக்டாக தானே போகுது. டைம் கரெக்டாக 3 தானே ஆகுது. நல்லா பாடுறீங்களா? ரொம்ப நன்றி தரன் ப்ரோ. வீட்டில் இருக்கீங்களா? ஓகே ஓகே. ப்ரோ ப்ரோ சும்மா பாடுறேன், அவ்வளோதான். அது என் வாய்ஸ் அன்றைக்கே பிடிக்காது ஃபஸ்ட்டு. ஏன்னா அதை பாடும்போது வாய்ஸ் நல்லா இருக்காது. அது கொஞ்சம் ஏதோ பாடணும்னு தோணுச்சுன்னு பாடினேன், அவ்வளோதான். நல்லா இருந்ததுன்னா சந்தோஷம்தான். வீட்டில் இருக்கேன் ப்ரோ. என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இன்றைக்கி? அந்த சாங்கில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச சாங். அந்த லிரிக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் அது நம்மளை மீறிய வந்து பாட்டு வந்து பாட தோணும். நீங்கள் இந்த மாதிரி பாட்டு பாடுவீங்களா? சாங்ஸு போட்டுறீங்களா? அந்த பாட்டெலாம் பாடுவீங்களா? உயிரோட தனியா ஓ புரியுது. ஓகே ப்ரோ, கரெக்டு. அதாவது நீங்கள் அந்த சைடு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பக்கம் தெரியுது 3ன்ற மாதிரி. வீடியோவில் வந்து அந்த மாதிரி ஆகிருக்கு நினைக்கிறேன். வீடியோவில் தான் ஏதோ மாற்றணும்.